சார் சார் போசி தூக்கிட்டு எங்கே போறீங்க? மீன் வந்துருக்கு உயிரோட. அதுக்கு எல்லாம் மலிவான மீன். டூலுட்டை இருக்கு. ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு பிரச்சனை இல்லை. எப்படி ஓடுற மீனுங்க ஏதோ காணாத கண்ட மாதிரி. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி மீன் தான். நான் மாலை போடுறேன்டி 1 மாதம் சாப்பிட விடாம. என்னோட அப்படி கொடுத்துருக்காங்க. நீரஜ் மீன் ஒன்று தூக்கி காட்டு. ரைட். என்ன பண்ண போற? யாரு வந்து கொண்டு வந்து கொடுத்தானா? யாரா பிடிச்சது? அப்பாவா? இவர் என்ன பண்றாரு? சார் என்ன பண்றீங்க? நீரஜ் சார் என்ன பண்ண போறீங்க? உயிர் இருக்கான்னு செக் பண்றியா? தண்ணிக்குள்ள விட்டு உயிர் கொடுக்க போறியா? நீ நீந்துதா? உயிர் கொடுத்துட்டியா? எப்படியும் உங்க அப்பா இப்ப கொல்ல போறாரு. என்ன பண்ண போறத தெரியல. உயிரோடு, ரொம்ப உயிரோடு இருக்கு. வளர்த்துறியா நீரஜ்? இது செத்து போயிருப்பா. சரி, வளர்த்துற வரைக்கும் வளர்த்துட்டு 2-3 நாள். அப்படி இல்லாட்டி நீரஜ் மதியானம் அப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்றியா? சொல்லு நீரஜ், எப்படி க்ளீன் பண்ணணும்? இப்படி வெட்டி கொடல்லாம் இப்படி இப்படி பண்ணி அப்புறம் இந்த சோளை உரிச்சு அந்த முள்ளெல்லாம் வெட்டி அது தனியார் பீஸ வெட்டி அதில் மஞ்சள் போட்டு தடவி எண்ணெயில போட்டு இப்படி பண்ணுவோம். கழுவுறது மட்டும் தான் கேட்டேன், நீ பொரிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. பேபி மீன் கடை ஓட்டலாமா? ஏதோ ப்ரொஃபஷனல் மீன் சொல்கிறவனாட்ட எக்ஸ்பர்ட்டாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இது ஈஸிலாம் கிடையாது, கஷ்டம்தான். வலிக்கிட்டே போகும். போனாட குத்தன முள்ளே ரத்தம் வந்து கிடக்குது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சாதாரண மீன் கடை போகிறதா சாதாரண வேலை கிடையாது. லுல்லுட்டேர் குட்டி நல்லா புஷ்டிக்காக வரும். ஏன்? ஏன்னா அந்த 1 மாசமா மலிவு விலையில மீன் கிடைக்குங்காட்டி டெய்லி மீன் சாப்பாடு தான் உங்களுக்கு. 2 மீன் ஊற்றிய தண்ணி அப்படி அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க கோழிங்க. இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், இவனை அடித்து சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வீட்டு கோழிங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட்டு சாவலாக இது ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 கோழிங்க, அதுக்கப்புறம் வாத்து, வான்கோழி எல்லாமே இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அதுக்காக தான் ஒரு இதுவும் குட்டியோடு பிரிக்கிறதுக்கு. அது ஹேச்சிங் ஏரியா, அது முட்டை வச்சுட்டு அங்கே தான் இருக்கும். ஸோ அதில் விட்டு அடைப்போம். இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கோழியை பார்க்க முடியல, எல்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறது இவளுக்கு தான். இதுக்கப்புறம் தான் கோழியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாட்டுக்கோழி முட்டையும் சாப்பிட்டுக்குவோம் அப்பப்போ. இந்த வெண்ணெய்க்காக வாங்கினது. கோழி ஓடிட்டே இருக்கான். கொத்திட்டு ஓடிட்டா. இருடா, அவன் எடுக்கட்டும். கூப்பிட்டு போடு. பக்கத்துல போனேன்னா வர, தூரத்துல வந்து போடு. பக் 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 அப்படி கூப்பிடு. என்னது? இப்போ வரையும் க்ளீன் பண்ணது க்ளீனிங் கிடையாது. ஜிலேபி பொறுத்த வரையும் உள்ளேயும் வெளியும் நல்லா தேய்ச்சி பளவலன்னு கழுவணும். பாசம் 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 தானே, அப்புறம் அதை ஒதுக்குறீங்க? இந்த பாசம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. சரி, நம்மளுக்கு தேய்க்கிற சரி. லூலு டைகருக்கு தானே, ஏன் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கு? அதுவும் உயிர் உள்ள ஜீவன் தானே. பின்னோட்டு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பார்க்கணும் அதுக்கு. என்னது இது? இதான் வந்து நவீன மிஷின். மூட்டை பிச்சு கொள்ளும் நவீன மிஷின். உள்ள அந்த அழுக்குல க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படா பாரு, நீ க்ளீன் பண்ணி கஷ்டப்படுற, நான் கூட நின்றுக்கிட்டே வீடியோ எடுத்து கஷ்டப்படுறேன். அவன் படுத்து தூங்கிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்க வந்துருக்கு. வேலை ஒரு வழியாக முடிஞ்சா? வேலை முடிஞ்சது. இதை க்ளீன் பண்ணுறது பெருசு இல்லை, இதுகளை க்ளீன் பண்ணுறது தான் பெருசு. இங்கே ஒன்றும் இல்லாமல் நைட் நாய் வந்துன்னு பூரா சாப்பிட்டு போடும். சாப்பிட்ட பூரா வாந்திடுறது கிடப்பானுங்க. அதே அழுங்க. உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லு. அதில் எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறியா?
வீட்டுக்குள்ள ஒரு நான் வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், வீட்டுக்குள்ள இருக்கிற நாய்க்கு வாங்கல. ஏ யார் நாயின்ற? அதான்டி. சரி இதை மட்டும் கொஞ்சம் கீத்து போட்டு எப்படி வெட்டி தர? சின்ன சின்ன டேம்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, சில்லி போடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி தரேன். கழுவுறதுக்கு முன் பின் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. பார்த்து கையை எடுத்துக்காது. நீங்கெல்லாம் என்ன மீன் சாப்பிட்றீங்க? திருப்பூர்ல நெய் மீன் சாப்பிட்ருக்கியா? அதுதான் நல்லா இருக்கும். எனக்கு நெய் மீனுக்கு அப்புறம் தான் ஜிலேபி மீன் பிடிக்கும். உனக்கும் பிடிக்கும்ல நெய் மீன்? அந்த நெய் தான் டேஸ்டேவும். குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டியா? தோடு மாதிரி இருக்கு. இன்னொரு மீன் எடுத்து அந்த ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுவோம்ல, கீத்து கீத்தா போட்டு. அறுத்துறாத, ஸ்லைஸ் மட்டும் போடு. லூலு போ, வா லூலு வா, லூலு வா. வராது இங்கே வரமாட்டா, அதை தாண்டி சொன்னா.